வணக்கம். நியூஜே செய்திகளை வழங்குவதற்காக அருண் ஷியாம். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னால் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சட்டப்பேரவை தேர்தலையொட்டி சேலம் மாவட்டம் சங்ககிரி தொகுதியில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்ட கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு. வழிநெடுகிலும் திரண்டிருந்த கழக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்டோர் ஆரவாரமாக வரவேற்பு. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் முழு பலத்தோடு எதிரிகளை அஇஅதிமுக வீழ்த்தும். சங்ககிரி தொகுதி வெற்றி வேட்பாளர் வெற்றிவேலை ஆதரித்து மேற்கொண்ட பிரச்சாரத்தில் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். நம்முடைய கூட்டணி வலிமையான கூட்டணி. அதிமுக பாட்டாளி மக்கள் கட்சி நிறைந்த இடம். ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது 2024. அதிலே சங்ககிரி தொகுதி சுமார் 5000 வாக்குகள் கூடுதலா பெற்றது. அப்ப நாம தனியா நின்னா, இப்போ நமக்கு பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அப்புறம் மரியாதைக்குரிய தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி, ஐஜேகே என்று பல கட்சிகள் இணைந்தாச்சு. இப்போ அதிமுக முழு பலத்தோடு எதிரிகளை வீழ்த்தும். வீழ்த்துவீர்களா? தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கும் குடும்பத்துக்கும், தமிழ்நாட்டை சுரண்டி பிழைக்கும் குடும்பத்திற்கும், தமிழ்நாட்டு மக்களுக்கும் நடக்கின்ற தேர்தல். இந்த தேர்தல் யாரு? ஒரு குடும்பம் வாழ 8 கோடி மக்களை சுரண்டி பிழைக்கின்ற அந்த முடிவு கட்டுகின்ற தேர்தல் இந்த சட்டமன்ற தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? சத்தமா சொல்லுங்க. ஸ்டாலின் கேட்கணும். முடிவு கட்டுவீங்களா? அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்ததும் ஏரி, குளம், குட்டைகளில் உள்ள வண்டல் மண்ணை விவசாயிகள் விலையின்றி அள்ளிக் கொள்ளலாம். திமுக ஆட்சியால் நலிவடைந்த லாரி கட்டமைப்பு தொழில் அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்ததும் வளம் பெற நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் புரட்சி தமிழர் உறுதி. இருக்கின்ற விவசாயிகள், விவசாய தொழிலாளிகள், லாரி தொழில் சிறக்க வேண்டும் என்பதற்காக பல்வேறு நடவடிக்கை எடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு விவசாயம்னா என்ன வேணும்? தண்ணி வேணும். தண்ணி இருந்தா தான் விவசாயம் மேற்கொள்ளும். அதற்காக குடிமரம் திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றணும்ல. ஏரி, குளம், குட்டை அனைத்து தூர்வாரணுமா இல்லையா? தூர்வாரப்பட்ட மண் விவசாயிகளுக்கு விலை இல்லாம கொண்டு போனாங்க. அதிமுக ஆட்சி கொண்டு வந்த திட்டம் என்றதுக்காக அந்த குடிமராமத்து திட்டத்தை நிறுத்திட்டாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு உடனே விவசாயிகள் தங்கு தடை இல்லாம ஏரி, குளம், குட்டை அது இருக்கிற வண்டல் மண்ண விலை இல்லாம அள்ளிக்கலாம். அதே போல லாரி தொழில் இன்றைக்கு நலிந்திருக்குது. அதிமுக ஆட்சிக்கு பிறகு இந்த தொழில் சிறக்க அதிமுக அரசு முழுமையான நடவடிக்கை எடுக்கும். அஇஅதிமுக ஆட்சியின் போது கைத்தறி நெசவாளர்கள் உற்பத்தி செய்த துணிகள் தேக்கமடைந்த போது 350 கோடி ரூபாய் மானியம் கொடுத்து தேங்கியிருந்த துணிகள் விற்பனை செய்யப்பட்டது. கைத்தறி நெசவாளர்களுக்கு 450 யூனிட் விலையில்லா மின்சாரமும், விசைத்தறி தொழில் செய்பவர்களுக்கு 1400 யூனிட் விலையில்லா மின்சாரம் கொடுக்கப்படும் என கழக பொதுச் செயலாளர் திட்டவட்டம். கைத்தறி நெசவாளர்கள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த துணி தேக்கம் என்னுடைய கவனத்துக்கு வந்தது. நான் முதலமைச்சர் இருந்த பொழுது உடனடியாக அந்த துணியை விற்பனை செய்வதற்கு 350 கோடி ரூபாய் அரசாங்கத்தின் மூலமாக மானியம் கொடுத்து தேங்கியிருந்த துணிகள் அனைத்து விற்பனை செய்யப்பட்டது. நம்முடைய நெசவாளர் பெருமக்களுக்கு பசு வீடுகள் கட்டி கொடுத்தோம். விலை இல்லாம 300 யூனிட் கொடுத்தோம். இப்போ 300 யூனிட் நம்முடைய நெசவாளர்களுக்கு 450 யூனிட்டா விலை இல்லாம கொடுப்போம். அதுபோல விசைத்தறி தொழில் செய்கின்றவர்களுக்கு இப்பொழுது 1000 யூனிட் தான் விலை இல்லாம கொடுக்கிறோம். அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே அதை 1400 யூனிட் விலை இல்லாம கொடுப்போம். விசைத்தறி தொழில் செழிக்கும்.
அஇஅதிமுக ஆட்சி அமைந்ததும் மத்திய அரசு விடுத்துள்ள உத்தரவின்படி தமிழ்நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும். ஏழை மற்றும் பயன்பெறும் வகையில் ரேஷன் கடைகளில் நம்பர் 1 தரத்தில் அரிசி விநியோகிக்கப்படும் எனவும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. மத்திய அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டு விட்டது. இந்தியா முழுவதும், தமிழ்நாடு மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதன்படி தமிழ்நாட்டிலும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும். அதேபோல நம்முடைய விவசாயிகளுக்கு தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். 2 முறை, ஒரே 5 ஆண்டு 2016 விவசாயிகள் வாங்கிய கடன் கூட்டுறவு சங்கத்தில் தள்ளுபடி. 2021 நம்முடைய விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்தில் வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி. மீண்டும் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இப்பொழுது விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல மாற்றுத்திறனாளிகள் கூட்டுறவு சங்கத்திலே வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும். நம்முடைய கட்டிட தொழிலாளர்கள் அவர் பணி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கட்டட வேலை செஞ்சிட்டு இருக்கும்போது தவறி விழுந்து உயிரிழந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். படுகாயமடைந்தால் 2 லட்சம் ரூபாய் அவர்களுக்கு கொடுக்கப்படும். இது போல பல திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றும். அது மட்டுமல்ல, இப்பொழுது ரேஷன் கடையில் வழங்கப்படுகின்ற அரிசி தரமில்லாத அரிசி இருப்பதாக என்னிடத்திலே புகார் வந்திருக்குது. அதிமுக ஆட்சி அமைந்த உடனே இந்த மளிகை கடையில் எப்படி அரிசி இருக்குதோ அதே தரத்துடன் அரிசி ரேஷன் கடையில் வழங்கப்படும். இனி நீங்க கடையில் போய் வாங்க வேண்டிய அவசியமே இல்லை. ரேஷன் கடை அரிசியே நம்பர் 1 தரமுள்ள அரிசியா கொடுப்போம். எத்தனாயிரம் கோடி செலவானாலும் பரவாயில்ல, ஏழைகளுக்காக இந்த திட்டத்தை அதிமுக அரசு அமைந்தவுடன் நிறைவேற்றிய தீரும். அதே போல அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே இப்ப விலையெல்லாம் அரிசி கொடுக்கிறோம், விலையெல்லாம் பருப்பு வழங்குவோம், விலையெல்லாம் எண்ணெய் வழங்கப்படும். போதைப்பொருள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்கி சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அஇஅதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும். சேலம் மாவட்டம் சங்ககிரி பிரச்சார கூட்டத்தில் புரட்சி தமிழர் சூளுரை. 8 கோடி தமிழ் மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனை இந்த போதைப்பொருள், கஞ்சா போதைப் பொருள் தமிழகத்தில் அனைத்து இடத்திலையும் கிடைக்குது இல்ல? கிராமத்திலிருந்து நகர வரை சந்து பொந்து வீதி எல்லா பக்கமும் கஞ்சா விற்காத இடமே இல்லை. தமிழ்நாடு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமாக திமுக ஆட்சியிலே மாறிவிட்டது. ஆக இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தின் காரணமாக மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு தமிழகத்தில் நம் கண் முன்னே நம்முடைய செல்வங்கள் இன்றைக்கு சீரழியக்கூடிய நிலை இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்ற காலம் வந்தாச்சு. அதிமுக ஆட்சிகளுடனே தமிழகத்தில் கஞ்சா விற்பனை அறவாக ஒழிக்கப்படும். போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குவோம். இது எங்களுடைய திட்டம். சிந்திச்சு பாருங்க. இன்னைக்கு நாடு அழிவு பாதையில் போயிட்டு இருக்குது. இதை காப்பாற்ற வேண்டியது இங்க இருக்கின்ற மக்கள் தான். நீங்க நினைச்சா தான் காப்பாற்ற முடியும். இல்லைன்னா போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இருக்கிற காரணத்தால 2 வயசு குழந்தை கூட விட்டு வைக்கல. 2 வயசு குழந்தைய கதற பாலியல் கொடுமை செய்யப்பட்டு அதனால அந்த கொலை படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாட்டிமா கூட பாதுகாப்பு இல்ல. இப்படிப்பட்ட அவல ஆட்சி தொடர வேண்டுமா? ஆக ஒரு நல்ல ஆட்சி தமிழகத்திலே மலர்ந்தால்தான், ஒரு நல்ல ஆட்சியை நீங்கள் தேர்ந்தெடுத்து இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பை எங்களுக்கு கொடுக்கின்ற பொழுது இப்படிப்பட்ட நிலைமை முழுமையாக மாறும். தமிழகத்தில் இருக்கின்ற பெண்கள், குழந்தைகள், முதியோர்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் அதிமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும். அதிமுக ஆட்சி அமைக்க வேண்டும்.
அஇஅதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் என்பதால் கால்நடை பூங்கா, மேட்டூர் உபரிநீர், 100 ஏரிகள் திட்டம் உள்ளிட்ட திட்டங்களை திமுக ஆட்சி முடக்கி வைத்துள்ளது. அஇஅதிமுக ஆட்சி அமைந்ததும் 100 ஏரிகள் திட்டத்தை முழுமையாக நிறைவேற்றி வறண்ட பகுதி செழுமையான பகுதியாக உருவாக்கி காட்டுவேன் என புரட்சி தமிழர் அறிவிப்பு. ஆசியாவிலே மிகப்பெரிய கால்நடை பூங்கா கட்டியாச்சு. நான் இருக்கும்போதே அதுல கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையத்தை திறந்தேன், அப்படியே மூடி கிடக்குது. இதுல என்ன அரசாங்கத்தில் கால்புழு வச்சு தேவை? இந்த திட்டம் நிறைவேற்றப்பட்டிருந்தா கலப்பின பசுக்கள் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தேவையான சீதோஷ நிலைக்கு தக்கவாறு கலப்பின பசுக்களை உருவாக்கி விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளி கொடுக்கும் போது ஒரு பசு 40 லிட்டர் பால் கறக்கும். ஒரு பசு 40 லிட்டர் பால் கறக்கும். அப்படி 2 பசு வளர்த்துனா குடும்பத்து செலவுக்கு போதும். நல்ல திட்டம் தானே? இன்ன வரைக்கும் திறக்கல, இன்ன வரைக்கும் பூட்டி கிடக்குது. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? மக்கள் விரோத அரசாங்கம், விவசாயிகள் விரோத அரசாங்கம் தேவையா? அதுக்கு பிறகு 100 ஏரி திட்டம். நம்முடைய சட்டமன்ற தொகுதி, இங்கே சங்ககிரி சட்டமன்ற தொகுதி, பல ஏரிகள் இன்றைக்கு மேட்டூர் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேறுகின்ற பொழுது நீரேற்றின் மூலமாக அங்கே நாம் அந்த வறண்ட ஏரியில் நீர் நிரப்புகின்ற திட்டம் அற்புதமான திட்டம் தானே? இன்னும் அது முழுவே பெறல. வேணுமெனே திட்டமிட்டு அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற ஒரே காரணத்திற்காக முடக்கி வச்சிருக்கிறாங்க. 568 கோடி இன்றைக்கு முழுமையாகல. திரு ஸ்டாலின் அவர்களே, விவசாயிகளை பழி வாங்குறீங்க. என் மீது இருக்கிற கோபத்தை வச்சு நான் கொண்டு வந்த திட்டம் சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற விவசாய பெருமக்களுக்கு தேவையான நீர் கிடைப்பதற்காக, நிலத்தடி நீர் உயர்வதற்காக, விவசாய தொழிலாளி விவசாயிகளுக்கு பொதுமக்களுக்கு தங்கு தடை இல்லாமல் குடிநீர் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கொண்டு வந்த திட்டத்தை முடக்கி வச்சிருக்கிறீங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி வருவது உறுதி. இந்த 100 ஏரி திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்படும். எந்தெந்த ஏரிக்கு தண்ணி வரலையோ அந்த ஏரிக்கு பூரா தண்ணி கொண்டு வந்து நிரப்புவோம். அது மட்டுமல்ல, பல ஏரிகள் விடுபட்டு போயிட்டது. பல ஏரிகள் இந்த திட்டத்தில் விடுபட்டு போயிட்டது. அப்படி விடுபட்ட ஏரிகள் கண்டுபிடித்து அதற்கு தக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு அந்த விடுபட்ட ஏரிகளிலும் நீர் நிரப்பப்படும். நம்முடைய வறண்ட பகுதி செழிப்பான பகுதியாக மாறும். இன்றைக்கு இன்னும் 2-3 ஆண்டுல இன்றைக்கு வறண்ட பகுதி ஒரு பசுமையான செழுமையான பகுதியை உருவாக்கி காட்டுவேன். திமுக ஆட்சியில் கமிஷன், கலெக்ஷன், கரப்ஷன் தலைவிரித்து ஆடுகிறது. மக்களுக்கான கட்சி அஇஅதிமுக, குடும்பத்திற்காக நடத்தப்படும் கட்சி திமுக எனவும் புரட்சி தமிழர் தாக்கு. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை துவக்கின்ற பொழுது ஏழைகளுக்காக இந்த கட்சியை துவக்கிறேன். ஏழைகள் மற்றவரை போல சிறப்பாக வாழ வேண்டும். அவர்களுக்கும் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டிய வசதி வாய்ப்பு அனைத்தும் அவர்களுக்கும் கிடைக்க வேண்டும். அதுதான் இந்த திட்டத்தை துவக்கினாங்க, இந்த கட்சி துவக்கினாரு. புரட்சி தலைவர் அம்மா தொடர்ந்தாங்க. 20 தலைவர் மறைந்தாலும் இன்றைக்கும் அதிமுக ஆட்சி மறந்தவுடனே நிறுத்தப்பட்ட திட்டம் அனைத்தும் நிறைவேற்றப்படும். இன்றைக்கு திரு ஸ்டாலின் குடும்பம் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வளமா இருக்குது. திரு ஸ்டாலினுடைய குடும்பம் மட்டும்தான். வேற யாராவது நல்லா இருக்க முடியுதா? இருக்க விடுறாங்களா? எல்லா இடத்திலும் லஞ்ச லாவண்யம் தாண்டம் ஆடுதா இல்லையா? கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் இல்லாத எங்காச்சும் நடக்குதா? சிந்திச்சு பாருங்க. நல்லா திமுக காரன் குண்டு குண்டு ஆயிட்டான். ஏன்னா எந்த கடைக்கு போனாலும் சாப்பிட்டா பணம் கொடுக்கறது இல்லை. நல்லா புரோட்டா சாப்பிட்றான், வயிறு நம்ப சாப்பிட்றான், வேண்டும் சாப்பிட வேணும். அது ஒரு மனிதன் சாப்பிட்றது தப்பு இல்லை, ஆனால் சாப்பிட்றதுக்கு பில்லு கொடுக்க வேணும்ல. அதிமுக சாப்பிட்டா ஒரு டீ கிடைச்சா 2 டீ காசு கொடுப்பான். இது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கட்சி. கொடுத்து கொடுத்து சிவந்த கருத்துக்கு சொந்தக்கார கட்சி. இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வாழுகின்ற பொழுதும் மக்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தார். அதனாலதான் கொடுத்த சிவந்த கரத்துக்கு சொந்தக்காரர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். இறந்த பிறகும் தன்னுடைய சொத்துக்களை காது கேளாதோர், வாய் பேசாதோருக்கு எழுதி வைத்து இன்றைக்கும் அந்த பள்ளி நடந்துகிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட
தலைவன் தோற்றுவித்த கட்சி அண்ணா திமுக கட்சி. மக்களுக்காக இருக்கிற கட்சி அண்ணா திமுக கட்சி, குடும்பத்துக்காக இருக்கின்ற கட்சி திமுக கட்சி. உண்மைதானே? ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்த அரசு அஇஅதிமுக அரசு. அனைத்து தரப்பு மக்களுக்கான திட்டங்களை நிறைவேற்றி பாராட்டை பெற்ற அரசாங்கம் அஇஅதிமுக அரசாங்கம் என கழக பொதுச் செயலாளர் பெருமிதம். விவசாயிகள் கூட்டமைப்பு ஏற்படுத்தி உபரியாக மேட்டூர்லேருந்து வெளியேறுகின்ற பொழுது காவிரி ஆற்றிலிருந்து பம்ப் பண்ணி அவருடைய நிலங்களுக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சுற வாய்ப்பை நான் தான் உருவாக்கி கொடுத்தேன் இல்லையா? இந்த ரெட்டுப்பட்டி போகும்போது மலையில் கரும்பு விளையுது, ரெட்டுப்பட்டியில் மலையில் கரும்பு விளையுது. ஆக ஒரு அரசாங்கம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அது விவசாயிகளாகட்டும், விவசாய தொழிலாளியாகட்டும், லாரி ஓட்டுநராகட்டும், லாரி உரிமையாளராகட்டும், எழுது கைத்தறி நெசவாளராகட்டும், விசைத்தறி நெசவாளராகட்டும், எல்லா தரப்பு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றி அவருடைய பாராட்டை பெற்ற அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 271வது பிறந்த நாளை ஒட்டி அவரது திருவுருவப் படத்திற்கு அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி மரியாதை. சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் தீரன் சின்னமலையின் உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். விடுதலை போராட்ட வீரர் தீரர் சின்னமலையின் 171வது பிறந்தநாளை ஒட்டி சென்னை கிண்டியில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக நிர்வாகிகள் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். கழக செய்தி தொடர்பாளர் சி பொன்னையன் தலைமையில் கழக அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் உள்ளிட்ட நிர்வாகிகள் தீரன் சின்னமலைக்கு மரியாதை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட குமாரபாளையம் நகர் பகுதிகளில் கழக வெற்றி வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் தங்கமணி தீவிர தேர்தல் பிரச்சாரம். அஇஅதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை மக்கள் மத்தியில் எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பு. அனைத்து வீடுகளும் அறநிலையத்திற்கு சொந்தம் என்று திமுக ஆட்சியில் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அது அறநிலையத்திற்கு சொந்தமானது என்பதற்கு எந்தவித ரெக்கார்டும் இல்லை. 10 ஆண்டு காலம் நான் அமைச்சராக இருக்கின்ற போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. இப்பொழுது இது போன்ற பிரச்சனைகள் பல்வேறு பகுதியில், அது நமது பகுதியிலும் வந்திருக்கின்றது. அப்பையார் சத்திரம் என்பது மிக மிக முக்கியமானது. கிட்டத்தட்ட 80-90 ஆண்டு காலமாக நீங்கள் குடியிருந்து வருகின்றீர்கள். இப்பொழுது அந்த குடியிருப்புக்கு வாடகை கட்ட வேண்டும் என்று அரசு ஒரு உத்தரவு போட்டிருக்கின்றது. இதையெல்லாம் நாங்கள் அண்ணன் எடப்பாடி சொல்லிதான் இது போன்ற பிரச்சனை இருக்கிற இடமெல்லாம் ஆய்வு செய்து உடனடியாக அவங்களுக்கு பட்டா கொடுப்பதற்குண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். ஆக இந்த அப்பையார் சத்திரத்தை பொறுத்தவரை நான் இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கின்ற வரை உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இந்த முறை எங்களுக்கு வாய்க்களித்து அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்தால் உடனடியாக இதுக்கு உங்களுக்கு நிரந்தர தீர்வு ஏற்படுத்துகின்ற வகையில் நான் ஏற்படுத்தி கொடுப்பேன். அதுதான் தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சேர்த்திருக்கின்றோம். இது போன்ற தமிழ்நாடு முழுவதும் பிரச்சனை இருக்கின்றது. அதனால் இதை ஆய்வு செய்து உடனடியாக அதற்கு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ அதை எடுக்க வேண்டும் என்று சொல்லி தேர்தல் அறிக்கையில் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம். நாங்கள் தேர்தல் அறிக்கை கொடுத்தால் நிச்சயமாக செய்து கொடுப்போம். அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி சேலம் மாவட்டத்திற்குட்பட்ட தொகுதிகளில் இன்று சூறாவளி தேர்தல் பிரச்சாரம். கழக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து புரட்சி தமிழர் தேர்தல் பரப்புரை. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் தொகுதி கழக வெற்றி வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் தங்கமணியை ஆதரித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவர் ஜி.கே. வாசன் தேர்தல் பிரச்சாரம். தமிழ்நாட்டின் அவலங்கள் மாற அஇஅதிமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என பரப்புரை. மகளிருக்கு பாதுகாப்பு குறைச்சலாக இருக்கிறது. கிராமங்களிலும் சரி, நகரங்களிலும் சரி, எங்கு பார்த்தாலும் கொலை, கொள்ளை, திருட்டு, போதைப் பொருள் நடமாட்டம், டாஸ்மாக் பிரச்சனைகள், இவைகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, வளர்ந்து கொண்டே இருக்கிறது. திராவிட மாடல் ஆட்சியிலே சிறந்து கொண்டே இருக்கிறது. அந்த காலத்துல காமராஜ் பிள்ளைங்களை படிக்க சொன்னார்னு சொல்லுவாங்க. திமுக பிள்ளைகளை குடிக்க சொல்றாங்க. இதுதான் நாட்டினுடைய முன்னேற்றம் திமுக ஆட்சியில. நண்பர்களே, இது ஆபத்தான நிலை தமிழ்நாட்டிற்கு. இது போன்ற நிலை மாற வேண்டும்.
இந்துக்களையும் இஸ்லாமியர்களையும் பிரித்தாளும் சூழ்ச்சி செய்து வரும் திமுக ஆட்சியில் போதைப் புழக்கம் அதிகரித்து சிறுமி முதல் மூதாட்டி வரையில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை நிலவுவதாக தமிழ்நாடு சத்திரிய நாடார் இயக்கம் குற்றச்சாட்டு. சென்னையில் செய்தியாளர் பேசிய அந்த இயக்கத்தினர் அஇஅதிமுகவால் மட்டுமே தமிழகத்தை காப்பாற்ற முடியும் எனவும் திட்டவட்டம். திருச்சி மாவட்டம் மணப்பாறை தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் விஜயகுமார், திண்டுக்கல் மாவட்டம் பழனி தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் ரவி மனோகரன், விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் பழனிசாமி, சேலம் மாவட்டம் ஏற்காடு தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் உஷாராணி ஆகியோர் தீவிர வாக்கு சேகரிப்பு. திமுகவின் அவலங்களையும் அஇஅதிமுகவின் தேர்தல் அறிக்கைகளையும் எடுத்து கூறி கழக வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். வார்த்தை விளையாட்டுகளால் எதிர்க்கட்சிகள் மக்களை திசை திருப்ப வேண்டாம் என மக்களவையில் உரையாற்றிய பிரதமர் மோடி வலியுறுத்தல். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா விவகாரத்தில் நியாயம் தெளிவாக இருந்தால் அதில் சொற்கள் விளையாட்டு பயன்படுத்த வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல். மகளிர் இடஒதுக்கீடு மசோதா தொடர்பாக நாடாளுமன்றத்தில் காரசார விவாதம் நள்ளிரவு வரை நீடித்தது. மசோதா குறித்த எதிர்க்கட்சிகளின் கடுமையான விமர்சனத்துக்கு பாஜக தக்க பதிலடி கொடுத்த நிலையில் சட்ட திருத்தம் விரைவில் நிறைவேறும் என எதிர்பார்ப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவை ஒட்டி வாக்குப்பதிவு இயந்திரங்களில் சின்னங்கள், வேட்பாளர்கள் பெயர்கள் பொருத்தும் பணிகள் தீவிரம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளர்கள் பிரதிநிதிகளின் முன்னிலையில் சின்னங்கள் பொருத்தப்பட்டன. திருச்சி கிழக்கு சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் ராஜசேகரனை ஆதரித்து கழக கொள்கை பரப்பு இணை செயலாளர் விந்தியா காந்தி மார்க்கெட் பகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரம். பெண்கள் பாதுகாப்பு என்பது திமுக ஆட்சியில் எட்டாக்கணியாகிவிட்டதாகவும் உரிமை தொகை என்ற பெயரில் பெண்களின் மானத்திற்கு திமுக விலை பேசுவதாகவும் விந்தியா கடும் விமர்சனம். போன முறை திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா அது தமிழ்நாட்டு பெண்கள் போட்ட பிச்சை. தமிழ்நாட்டு பெண்களை ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தாங்க திமுக. 1000 ரூபாய் தருவோம், 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னாங்க. ஆனா கொடுத்தாங்களா? 28 மாசம் கழிச்சு கொடுத்தாங்க. அதுவும் பெண்கள் மேல அக்கறையில எல்லாம் கொடுக்கல. எம்பி எலெக்ஷனுக்கு ஓட்டு வேணும்ன்றதுக்காக கொடுத்தாங்க. அதுவும் எல்லா பெண்களுக்கும் கொடுத்தாங்களா? கொடுக்கல. தகுதியானவங்களுக்கு மட்டும் தருவேன்னு சொன்னாங்க. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் தொகுதியில் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, சேலம் மாவட்டம் மேட்டூர் தொகுதியில் வெங்கடாச்சலம், திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி தொகுதியில் கோஹாரி, நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் தனி தொகுதியில் சந்திரசேகரன் ஆகியோர் தீவிர தேர்தல் பிரச்சாரம். அஇஅதிமுக தேர்தல் வாக்குறுதிகளையும் கழக ஆட்சியின் சாதனைகளையும் மக்கள் மத்தியில் எடுத்துரைத்து வாக்கு சேகரிப்பு. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் தொகுதியில் நாராயணசாமி, கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதியில் முருகுமாறன், கள்ளக்குறிச்சி தனி தொகுதியில் ராஜீவ்காந்தி, சென்னை வேளச்சேரி தொகுதியில் MK அசோக் ஆகியோர் தீவிர தேர்தல் பிரச்சாரம். கழகத்தின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பு. சென்னை சோழிங்கநல்லூர் தொகுதியில் KP கந்தன், விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதியில் சந்திரபிரபா, திருச்சுழி தொகுதியில் MSR ராஜவர்மன், திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் தொகுதியில் வெங்கடேசன் ஆகியோர் தீவிர தேர்தல் பிரச்சாரம். அஇஅதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை எடுத்துக் கூறி ஆதரவு கோரினர். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தொகுதியில் KT ராஜேந்திர பாலாஜி, கன்னியாகுமரி தொகுதியில் தளவாய் சுந்தரம், தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் தொகுதியில் கிருஷ்ணமுரளி, சேலம் மாவட்டம் சங்ககிரி தொகுதியில் வெற்றிவேல் ஆகிய கழக வெற்றி வேட்பாளர்கள் தீவிர தேர்தல் பிரச்சாரம். அஇஅதிமுக ஆட்சியின் சாதனைகளையும் திமுக ஆட்சியின் அவலங்களையும் எடுத்துரைத்து வாக்கு சேகரிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி தொகுதியில் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளரான முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜுவையும், ஓட்டப்பிடாரம் தொகுதியில் போட்டியிடும் அமமுக வெற்றி வேட்பாளர் சுந்தர்ராஜையும் ஆதரித்து அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் தேர்தல் பிரச்சாரம். அஇஅதிமுக ஆட்சியின் சாதனைகளையும் திமுக ஆட்சியின் அவலங்களையும் எடுத்துரைத்து இரட்டை இலை மற்றும் குக்கர் சின்னங்களுக்கு ஆதரவு திரட்டினர். தொகுதி மறுவரையறை மூலம் தமிழகத்தில் மக்களவை தொகுதிகளின் எண்ணிக்கை 59ஆக உயரும் என பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அறிவித்திருப்பதன் மூலம் ஸ்டாலின் போட்ட கூப்பாடு பொய் என்பது உறுதியாகிவிட்டதாக பாமக தலைவர் அன்புமணி விமர்சனம். சட்ட நகலை எரித்து தேவையில்லாத பதற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முயற்சிக்கும் ஸ்டாலின் மீது தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். சட்டப்பேரவை தேர்தலை ஒட்டி பறக்கும் படை நடத்திய சோதனையின் போது தமிழகத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் பரிசு பொருட்களின் மதிப்பு 900 கோடியை தாண்டியது.
2021 சட்டமன்ற தேர்தலை விட 2 மடங்கு அதிகமாக பணம் பரிசு பொருட்கள் சிக்கியுள்ளதாகவும் அதிகாரிகள் தகவல். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்தில் தனியார் பேருந்தில் பயணித்த 2 பேரிடமிருந்து 37 லட்சம் ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல். பணத்திற்கான உரிய ஆவணங்கள் இல்லாததால் வாக்காளர்களுக்கு கொடுக்க பணம் கொண்டுவரப்பட்டதா என பல்வேறு கோணங்களில் தீவிர விசாரணை. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் பறக்கும் படை சோதனையில் நிற்காமல் சென்ற காரை துரத்தி சென்று பிடித்த போது காரில் துப்பாக்கி இருந்ததால் பரபரப்பு. அதிக சுற்றுலா பயணிகள் குவியும் இடத்தில் காரில் துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சியடைந்த மக்கள் சோதனை சாவடிகளில் ஸ்டாலின் அரசின் வனத்துறை மற்றும் போலீசார் கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளனரா என கேள்வி. ஈரோடு மாவட்டத்தில் 17 வயது மாணவியை திருமணம் செய்து 9 மாத கர்ப்பமாக்கிய தனியார் கல்லூரி மாணவர் போக்சோ வழக்கில் சிக்கினார். மாணவி நிறைமாத கர்ப்பமாக இருக்கும் நிலையில் குழந்தை திருமணங்களை தடுக்க வேண்டிய மாவட்ட நிர்வாகமோ சமூக நலத்துறையோ அதை கண்டறிய தவறி இருப்பது பெரும் நிர்வாக தோல்வியை அம்பலப்படுத்தியுள்ளதாக பொதுமக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே தலைக்கெறிய மதுபோதையில் தாயை வசைபாடி தாக்கிய தந்தையை கட்டையால் அடித்துக் கொன்ற மகன் பிடிபட்டார். மது விற்பனை மூலம் கிடைக்கும் வருவாயை மட்டுமே இலக்காக கொண்டு தனது குடும்ப நலனுக்காக மட்டும் செயல்பட்ட திமுக அரசின் சுயநலத்தால் பல குடும்பங்கள் சீரழிந்துள்ளதாக பொதுமக்கள் வேதனை. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயம் அருகே இளைஞர் ஒருவரை அடையாளம் தெரியாத கும்பல் ஓட ஓட விரட்டி வெட்டி படுகொலை செய்த சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. கடந்த 5 ஆண்டு கால அவல ஆட்சியால் காவல்துறை செயலிழந்ததால் சிறிதும் பயமின்றி இதுபோன்ற கொலை சம்பவங்கள் அதிகரித்து உள்ளதாக பொதுமக்கள் வேதனை. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே பாம்பன்விளை பகுதியில் உள்ள தோட்டத்தில் அடையாளம் தெரியாத முதியவரின் சடலம் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் செயலிழந்து போன காவல்துறையால் சந்தேக மரணங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் புகார். சென்னை பெரும்பாக்கத்தில் உணவு வாங்குவதில் ஏற்பட்ட தகராறில் பெயிண்டர் மீது தாக்குதல் நடத்திய உணவக ஊழியர்கள் 2 சிக்கினர். விசாரணையில் தலைக்கேறிய மதுபோதையில் பெயிண்டர் சிக்கன் துண்டுகளை அதிகமாக சேர்க்கும்படி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் தாக்குதல் நடைபெற்றதாக ஊழியர்கள் வாக்குமூலம். நாடாளுமன்ற தொகுதிகள் மறுசீரமைப்பு செய்யப்பட்டால் தமிழ்நாடு மற்றும் தென் மாநிலங்களிலிருந்து பிரதமர் வர முடியாது என வசனம் பேசிய ஸ்டாலினுக்கு வரலாற்றை நினைவுபடுத்தி கேள்வி எழுப்பும் இணையவாசிகள். 1996 மற்றும் 1997 என 2 முறை ஜி.கே. மூப்பனார் பிரதமர் ஆவதை அப்போதைய திமுக தலைவரும் முன்னாள் முதல்வருமான கருணாநிதி ஏன் தடுத்தார் என்பதையும் மேடையில் ஸ்டாலின் விளக்குவாரா என கேள்வி. தொகுதி மறுவரையறை எதிர்ப்பு நாடகத்தில் மூக்குடைந்து தமிழ்நாட்டு மக்களிடம் அவமானப்பட்ட திமுக நாடாளுமன்றத்திலும் தலை தொங்கிய பரிதாபம். தமிழ்நாட்டில் ஸ்டாலின் கருப்பு கொடி ஏற்றி இருக்கிறார் என கூறி கெத்து காட்ட நினைத்த டி.ஆர். பாலுவிடம் நீங்கள் கருப்பு மஞ்சள் எது வேண்டுமானாலும் ஏற்றுங்கள், அதற்கும் அவைக்கும் என்ன சம்பந்தம் என சபாநாயகர் கேட்டதால் அசிங்கப்பட்ட திமுக எம்பி. பெரம்பூர் தொகுதியில் பிரச்சாரம் செய்ய வந்த திமுக வேட்பாளரிடம் சரமாரி கேள்வி எழுப்பிய பெண்ணால் பரபரப்பு. 5 ஆண்டுகளாக தொகுதிக்கு என்ன செய்தீர்கள் என நேருக்கு நேர் கேள்வி எழுப்பியதால் பதில் சொல்ல முடியாமல் திமுக வேட்பாளர் தப்பி ஓட்டம். இதுவரைக்கும் நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது கிடையாது. எங்க ஸ்ட்ரீட்டுக்கு இது வரைக்கும் நீங்க எதுவுமே செஞ்சது கிடையாது. என்ன செஞ்சு வந்து அளவுக்கு நீங்க வேலை செஞ்சது கிடையாது. ஒரு வாட்டர் திமுக பக்கமே திரும்பி பார்க்காத ராகுலை போனில் அழைத்து பேசி மண்டியிட்ட ஸ்டாலின். காங்கிரஸ் குடும்பத்தார் திமுகவை புறக்கணித்த நிலையில் ஸ்டாலின் தன் அரசியல் மதிப்பை இழந்து காங்கிரசிடம் அந்தாடும் நிலைக்கு இறங்கி இருப்பது தோல்வி பயத்தின் வெளிப்பாடு என எதிர்க்கட்சிகள் கடும் விமர்சனம். காலில் விழுந்து மன்றாடிய பெண்ணை மதிக்காமல் தள்ளிவிட்டு சென்ற ஸ்டாலின் காலில் விழும் அவல நிலையில் ஆட்சி நடத்திவிட்டு தற்போது மனு கொடுக்க வந்த பெண்ணையும் கால்களை வாரிவிட்ட ஸ்டாலினுக்கு வலுக்கும் எதிர்ப்பு. ஒரு முதலமைச்சர் பாராளுமன்றத்தில் கொண்டுவரப்படும் சட்ட மசோதாவை பொதுவெளியில் எரிப்பது சட்டவிரோத மற்றும் அரசை அவமதிக்கும் செயல் என்பதால் ஸ்டாலின் சிறை செல்ல வாய்ப்பு என தகவல்.
இந்திய தண்டனை சட்ட பிரிவுகள் 124A, 153A, 505 மற்றும் 425 கீழ் 435 ஆகியவற்றின் கீழ் அவருக்கு 7 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கலாம் எனவும் சட்ட நிபுணர்கள் கருத்து. தமிழ்நாட்டில் திமுகவின் தேர்தல் பிரச்சாரங்கள் மண்ணை கவ்வும் நிலையில் அதிலிருந்து மடைமாற்றம் செய்ய நாடாளுமன்ற தொகுதி மறுவரையறை எதிர்ப்பு நாடகத்தை கையில் எடுத்த ஸ்டாலினை மதிக்காத தமிழ்நாட்டு மக்கள். கருப்பு கொடி எதிர்ப்பு கோலம் என ஸ்டாலின் வசனம் பேசிய நிலையில் மக்கள் எதையும் செய்யாமல் நிராகரித்ததே தேர்தலிலும் ஸ்டாலினை நிராகரிக்க இருப்பதற்கான முன்னோட்டம் என பலரும் கருத்து. திருச்சி மாவட்டம் நத்தம் கிராமத்தில் கடந்த 25 நாட்களாக குடிநீர் விநியோகிக்காததை கண்டித்து காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல். கடந்த 5 ஆண்டு முடிவுற்ற திமுக ஆட்சியில் தங்கள் கிராமத்திற்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காமல் வஞ்சித்ததாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே உள்ள கொத்தங்குளத்தில் அடிப்படை வசதி செய்து தர மறுத்த திமுக அரசை கண்டித்து கிராம மக்கள் தேர்தல் புறக்கணிப்பு பேனர்கள் வைத்ததால் பரபரப்பு. குடிநீர், தெரு மின்விளக்கு, சாலை, மயானம் உள்ளிட்ட எந்த வசதியும் செய்து கொடுக்காமல் பட்டியலின மக்கள் வாழும் பகுதியை புறக்கணித்ததால் பொதுமக்கள் அதிருப்தி. மயிலாடுதுறை பசுபதிப்பாக்கம் கிராமத்தில் அடிப்படை வசதிகள் இன்றி தவிக்கும் 100க்கும் மேற்பட்ட பட்டியலின குடும்பத்தினர் திமுக அரசின் மீதுள்ள அதிருப்தியால் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி போராட்டம். குடிநீர் மற்றும் சாலை வசதி தராத ஆளுங்கட்சியை கண்டித்து வரும் சட்டமன்ற தேர்தலை முற்றிலுமாக புறக்கணிக்கப் போவதாக மக்கள் அறிவித்துள்ளதால் திமுகவினர் கலக்கம். கடையம் திமுக ஒன்றிய செயலாளர் விஷமருந்தி தற்கொலைக்கு முயற்சித்ததோடு தற்கொலைக்கு காரணமானவர்களுக்கு தூக்கு தண்டனை வழங்க வேண்டுமென தெரிவித்து வீடியோ வெளியீடு. கட்சிக்கு பாடுபட்ட தன்னை திமுக மாவட்ட செயலாளர் ஆவுடையப்பன், திமுக வேட்பாளர் மனோஜ் பாண்டியன் மற்றும் திமுக நிர்வாகிகள் சாதி ரீதியாக துன்புறுத்தி தற்கொலைக்கு தூண்டிவிட்டதாகவும் திமுக ஒன்றிய செயலாளர் குற்றச்சாட்டு. தகப்பன் மகன் கொலை வழக்கில் எப்படி தீர்ப்பு வழங்கப்பட்டதோ அதேபோல் என் குடும்பம் இன்று அநேராக நெருக்கடியாக நிற்கிறது. இவர்களுக்கும் தயவு செய்து நல்லாக விசாரித்து தீர்ப்பு வழங்கி தூக்கு தண்டனை வழங்க வேண்டும். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் அதிமுக வாக்குச்சாவடி முகவரை வாக்கு சேகரிக்கக்கூடாது என திமுகவினர் மிரட்டுவதாக காவல் நிலையத்தில் புகார். அராஜகத்தில் ஈடுபடும் 12வது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எல்லா மக்களையும் ஏமாற்றி இடித்து நடுத்தெருவில் நிறுத்திட்டீங்க. ஓட்டு போட்ட மக்களை தரக்குறைவாக பேசி ஓட அடித்து எல்லாரும் ஓடி ஒளிஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கையுமா நாங்கள் சுற்றினோம். உங்களுக்கு எதுக்கு நாங்கள் ஓட்டு போடணும், ஓட்டு போடக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் கேட்கணும் போது நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு பாருன்னு சொல்லிட்டு இன்னைக்கு மிரட்டிட்டு இன்னைக்கு டீட்டா சரவணன்று மிரட்டிட்டு வெளியே போயிருக்கிறாருங்க. சென்னை 1000 விளக்கு சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் தோல்வி பயம் காரணமாக பொதுமக்களுக்கு சட்டவிரோதமாக குடிநீர் இணைப்பு கொடுக்கும் திமுகவினர். கடந்த 5 ஆண்டுகளாக தொகுதி பக்கம் வராத திமுக எம்எல்ஏ தேர்தலில் குறுக்கு வழியில் வெற்றி பெற்று விட வேண்டும் என்பதற்காக தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறுவதாக எழும் குற்றச்சாட்டு. இன்றைக்கு 1000 விளக்குல தோல்வி பயத்தால பயந்து திமுக காரங்க என்ன பண்றாங்க, 5 வருஷமா செய்யாத வேலையை ஒரு மெட்ரோ வாட்டர் கனெக்ஷனை மக்கள் 5 வருஷமா குடிநீருக்கு அவதிப்பட்டுக்கினே இருக்கிறாங்க. 5 வருஷமா எம்எல்ஏவா இருந்தாரு, 5 வருஷமா எந்த வேலையும் செய்யல. 114 வார்டில் இங்கே தாமஸ் ரோடுன்ற பகுதியில் தான் நான் ஒரு 34 வருஷமாக வச்சுன்னு இருக்கேன். இந்த கடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில் இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் பள்ளம் தோண்டி இருக்கிற 630 வீடு இருக்குது. அந்த 630 வீட்டுக்கு பழுப்பு லைனு தண்ணி தரன்ட்டு 2 வருஷம் ஆகுது. அது போட்டு 2 வருஷத்தில் பழுப்பு லைன் சம்பு கட்டி 2 வருஷம் ஆகுது. பழுப்பு லைன் கொடுத்து 1 வருஷம் ஆகுது. அந்த 1 வருஷமாக பண்ணாத வேலையை எலெக்ஷன் டேட் அறிவிச்சதுக்கப்புறம் இன்னைக்கு ஏன் பண்ணணும் அப்படின்னா அர்ஜென்ட்டு. திண்டுக்கல்லில் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரத்திற்காக வாக்காளர்களுக்கு டோக்கன் மூலம் பண விநியோகம் செய்வது குறித்து செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை திமுக பகுதி செயலாளர் ஒருமையில் பேசி செல்போனை பறிக்க முயற்சித்து கொலை மிரட்டல். ஆளும் கட்சி திமுகவினரின் பிரச்சாரத்திற்கு ஆதரவாக போலீசார் இருப்பதாக குற்றம் சாட்டிய மக்கள் போக்குவரத்து துண்டிப்பால் கடும் அவதி. ஓப்பன்
திமுக ஆட்சியில் தனக்கு மகளிர் உரிமைத் தொகையோ முதியோர் உதவித்தொகையோ எதுவும் இதுவரை வழங்கப்படவில்லை என மூதாட்டி குற்றச்சாட்டு. பலமுறை துறை சார்ந்த அதிகாரிகளிடமும் திமுக எம்எல்ஏவிடமும் முறையிட்டும் எந்தவொரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டிய மூதாட்டி அஇஅதிமுக தலைமையிலான ஆட்சி அமைய வேண்டும் என பேட்டி. எங்களுக்கு திமுக ஆளு ரொம்ப பிரச்சனைங்க. எங்களுக்கு திமுக ஆளு ரொம்ப பிரச்சனை. எங்களுக்கு வந்து இருக்க இடம் இல்லை, ஒரு நிம்மதி இல்லை. எங்களுக்கு அதெல்லாம் வேஸ்ட்டு. நாங்கள் இது வரைக்கும் மகளிர் தொகை வாங்கவே இல்லை. நாங்கள் எங்களுக்கு பின்ஷன் காசு தான். எங்களுக்கு மகளிர் தொகை நாங்கள் வாங்குறதே கிடையாது. தரேன் சொல்லிட்டு வரதே இல்லை. நாங்கள் எழுதியே கொடுத்து பார்த்துட்டு வரல. எங்களுக்கு டோபின் அவுட்டு எங்களுக்கு காலி பண்ணிட்டாங்க. நாங்கள் இருக்க இடம் இல்லாத ரொம்ப கஷ்டப்படுறோம். நாங்கள் எங்களுக்கு யாருமே கண்டுக்கல. எங்கள் ஆளுங்க தான் நாங்கள் போய்ட்டு யாருக்கிட்டே நாங்கள் ஹெல்ப் பண்ணி நாங்கள் ஹெல்ப் கேட்குறோம். கவர்மெண்ட் மூலிமா எங்களுக்கு ஹெல்ப் கிடைக்கிது. எங்களுக்கு ஐபிஎஸ் வந்தால் பண்ணுவார். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நாங்கள் தீவிரமாக நாங்கள் இருக்கோம். நாங்கள் சென்னை மாதவரம் தொகுதியில் மணலி மாத்தூர் பகுதியில் வீடு வீடாக 8000 ரூபாய் போலி கூப்பன் விநியோகித்த திமுக பெண் நிர்வாகியை அஇஅதிமுகவினர் பிடித்து கொடுத்த நிலையில் தேர்தல் அலுவலர்களை மிரட்டிய திமுகவினர். தேர்தல் கமிஷன் எச்சரித்த பின்னும் தொடர் முறைகேட்டில் ஈடுபடும் திமுகவை தேர்தலில் போட்டியிட முடியாத அளவிற்கு தகுதி இழப்பு செய்ய வேண்டும் என மக்கள் ஆவேசம். சார் வீடு வீடா கொடுத்துருக்காங்க. இப்போ எந்த வீட்டில் கொடுத்தாங்கன்னு தெரியல. கேட்டா எல்லாரும் பிரச்சாரம் பண்றது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். எல்லாரும் நாங்களும் தான் பண்ணிட்டு இருக்கோம். அது மாதிரி அவங்க வீட்டுக்கு நான் 4 ஆள் அனுப்பட்டுமா? நான் இப்போ ரோட்ல நிக்கிறேன் சார். அந்த ஆள் வண்டி நான் இது பண்ணுவேன். வீட்டை கூட்டிட்டு வரணும். டிஎம்கே கொடி கேம் ஏத்துறேன். அந்த டிஎம்கே கொடி நான் போட்டேன். அப்புறம் பேசுங்க இந்த கதையை. இப்போ வந்து அது இந்த முதல்ல இந்த சப்ஜெக்ட் முடிங்க. வாங்க என் கூட வாங்க. அந்த வீட்டை நீங்க கொடுத்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் கொடுக்குறாங்க. அந்த வீட்டை வாங்கினேன். என் கூட வாங்கினேன். அது என்ன கூப்பன்? அது ஆன்பீட் தானே கொடுத்தாங்க. ஆன்பீட் இல்லைங்க, கூப்பன் மாதிரி கொடுக்கக்கூடாதுன்னு யார் சொன்னாங்க? எஃப்ஐஆர் போட்டுருங்க. நேற்று டிஸ்ட்ரிக்ட்ல போட்டுருங்க. கொடுக்கக்கூடாதுங்க. அது கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதி பாறைப்பட்டி பகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற திமுக வேட்பாளரை முற்றுகையிட்டு பொதுமக்கள் சரமாரி கேள்வி. கடந்த 5 வருடங்களாக தங்கள் கிராமத்திற்கு குடிநீர், சாலை வசதி என எந்தவொரு அடிப்படை வசதியையும் செய்யாமல் தற்போது மட்டும் ஏன் ஓட்டு கேட்க வந்துள்ளீர்கள் என கிராம மக்கள் கேள்வி. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் குடும்ப பிரச்சனையால் திருமணமானவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட நிலையில் உடலை வழங்குவதில் போலீசார் அலட்சியம் காட்டுவதாக கூறி உறவினர்கள் சாலை மறியல். நாளுக்கு நாள் கொலை மற்றும் தற்கொலை சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் முறையான விசாரணை மற்றும் உடற்கூறாய்வுகளில் காவல்துறையினர் மெத்தனம் காட்டுவதாக குற்றச்சாட்டு. தமிழ்நாட்டில் அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவ மாணவியருக்கு இன்று முதல் கோடை விடுமுறை. 2026-27 கல்வியாண்டில் ஜூன் 1ஆம் தேதி திங்களன்று அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என அறிவிப்பு. மும்பை வான்கடை மைதானத்தில் நடைபெற்ற IPL-இன் 24வது லீக் ஆட்டத்தில் மும்பை அணியை 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி பஞ்சாப் அணி அபார வெற்றி. மும்பை அணி 20 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன்கள் எடுத்த நிலையில் பஞ்சாப் கிங்ஸ் அணி 16.3 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 198 ரன்களை குவித்து வெற்றி. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் இன்றிரவு 7:30 மணிக்கு நடைபெறும் IPL போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணி கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியுடன் மோதல். குஜராத் டைட்டன்ஸ் அணி தனது சொந்த மைதானத்தில் இன்று களம் காணுவதால் ரசிகர்கள் மிகுந்த எதிர்பார்ப்பு.